ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனல் ப்ராஜெக்டில் வந்து நான் அடுத்திருக்கிறது ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அது எது வச்சுருந்ததுன்னா பிஹெச்பி அண்ட் MySQL வச்சு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ப்ராஜெக்ட் உள்ள போய் வைப்போம். இதுதான் ப்ராஜெக்டோட ஃப்ரண்ட் பேஜ், ஹோம் பேஜ். இந்த ஹோம் பேஜில் வந்து சர்ச் பார் வச்சுருக்கேன். ப்ராஜெக்ட் வந்து சர்ச் பண்ணுற வகை ஆல் ஈவெண்ட் ஷோ ஆகும், கிரியேட் பண்ண ஈவெண்ட் ஃபுல்லாக ஷோ ஆகும். இதில் அபவுட் பேஜ் வச்சுருக்கேன், யூசர் லாகின், யூசர் ரெஜிஸ்டர், அட்மின் பேஜ். அபவுட்டில் வந்து அபவுட்டோட காண்டாக்ட்லாம் காட்டணும். யூசர் லாகின் பார்ப்போம். யூசர் லாகினில் வந்து ஈவெண்ட் ஃபுல்லாக ஷோ ஆகும். இதுலேயும் அபவுட் பேஜ், கான்டாக்ட் பேஜ், லாகவுட் பேஜ் வச்சுருக்கேன். லாகவுட் வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஈவெண்ட்டை வியூ பண்ணி பார்க்கணுன்னா இங்கே வியூ பட்டன் இருக்கும். வியூ கிளிக் பண்ணி வெட்டிங் ஈவெண்ட்னா வெட்டிங் ஈவெண்ட்டோட ஃபோட்டோஸ்லாம் ஷோ ஆகும். கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து புக்கிங். இப்போ புக்கிங் பண்ணுறதுனா புக்கிங் கிளிக் பண்ணி ஆல் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஃபோன் நம்பர், ஈவெண்ட் எப்போ நடக்க போகுது, டேட்டு 2 ஏப்ரல் 2026. உங்கள் ஈவெண்ட் எந்த மாதிரி டைத்தில் ஸ்டார்ட் ஆகணும் இதே போட்டுக்கணும். லொக்கேஷன், கன்ஃபார்ம் புக்கிங் கொடுத்தா உங்கள் இமெயில், அந்த இமெயிலுக்கும் அட்மின் இமெயிலுக்கும் இமெயிலில் நோட்டிஃபிகேஷன் போகும், புக்கிங் ஆகிருக்கணும். இப்போ ஹோம் பேஜ் போகும். இதுலேயும் இந்த ப்ராஜெக்டோட பர்பஸ் இந்த A to Z ஆல் ஈவெண்ட்ஸ் வந்து ஆல் ஈவெண்ட்ஸை வந்து ஒரே வெப்சைட்டில் இருந்து புக்கிங் பண்ணுற தான். இப்போ ஒரு மேரேஜ்னால் தனித்தனியாக புக் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் மேரேஜ்னால் அது கேட்ரிங் தனி, டெக்கரேஷன் தனித்தனியாக வரும். இதே ஒரு வெப்சைட்டில் A to எல்லாருமே புக் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த ப்ராஜெக்ட் பர்பஸ் வந்து. இப்போ அட்மின் லாகின் போய் பார்ப்போம். இமெயில், பாஸ்வேர்டு, இதுதான் அட்மின் டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டில் வந்து அட்மின் வந்து கிரியேட் பண்ண எல்லா ஈவெண்ட்ஸும் ஷோ ஆகும். இதை அட்மின் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம், ஆட் ஈவெண்ட் பண்ணிக்கலாம். ஆட் ஈவெண்ட் பண்ணிக்கலாம்.
ஈவெண்ட் ஆட் ஆகிடுச்சு. டேஷ்போர்டில் இதாக இருக்குது. நம்ம கிளிக் பண்ண ஈவெண்ட் கிரியேட்டாக இருக்குது. இதுலேயே வியூ புக்கிங்ஸ்னால் இது யூசர்ஸ் வந்து இந்த ஈவெண்ட்டை புக் பண்ணால் இங்கே வந்து ரெஜிஸ்டர் ஆகும். உங்களோட ஆல் டீட்டெயில்ஸோட நேம், இமெயில், நம்பர், கார்டு, அட்ரெஸ்ஸு, ஈவெண்ட் நேம் ஷோ ஆகும். புக்கிங் டைம் அண்டு டேட் ஷோ ஆகும். டேட்டா பேஸில் வந்து நம்ம இதுக்காண்டி இது டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அதில் தான் அந்த இமெயில், பாஸ்வேர்டு எல்லாமே ஸ்டோர் ஆகும். அதையும் காட்டுறேன். நம்ம ப்ராஜெக்டோட டேட்டா பேஸ் வந்து ஈவெண்ட் புக்கிங். இதில் வந்து 5 டேபிள்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அட்மின் டேபிள், புக்கிங் டேபிள், கான்டாக்ட் மெசேஜ் டேபிள், ஈவெண்ட் டேபிள், யூசர் டேபிள். அட்மின் டேபிளில் வந்து அட்மினோட இமெயில், பாஸ்வேர்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். புக்கிங்ஸில் வந்து ஈவெண்ட் ஃபுல்லாக புக் பண்ணது ஃபுல்லாக ஸ்டோர் ஆகும். ஈவெண்ட் புக் பண்ணால் இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். கான்டாக்ட் மெசேஜ் இமெயில் போகும் உங்களுக்கு. கான்டாக்ட் மெசேஜ்னால் உங்களோட ரிவ்யூ மாதிரி கொடுக்குறது. குட், நைஸாக அந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குறது கான்டாக்ட் மெசேஜ். இது போய் ஸ்டோர் ஆகும். ஈவெண்ட்ஸ் டேபிளில் வந்து ஆல் ஈவெண்ட்ஸ் ஸ்டோர் ஆகும். ஈவெண்ட் ஆட் பண்ணுற ஈவெண்ட் ஃபுல்லாக இங்கே வந்து ஸ்டோர் ஆகும். யூசர் டேபிளில் யூசரும் அண்ட் அவங்களோட ஐடி பாஸ்வேர்டும் ஸ்டோர் ஆகும். இதுதான் இவ்வளோ தான் இருக்குது இந்த ப்ராஜெக்டில். தேங்க்யூ.